ரவன் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குறில் நெடில் வேறுபாடு. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் அதோட பேசிக்ஸ், குறில்னா என்ன, நெடில்னா என்ன அப்படின்றத வீடியோவாக கொடுத்தாச்சு. அது 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. எது குறில், எது நெடில், எது குறிலுக்கான என்ன மாத்திரை, நெடிலுக்கு என்ன மாத்திரை, குறில் இந்த அது இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்தாச்சு. இது வந்து செகண்ட் வீடியோ பார்ட் 2. இதில் என்னென்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், கொடுக்க போகிறேன். அதை ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னா, குறில் நெடில் வேறுபாடு காண்க அப்படின்னு கேட்கலாம். கண் கான், இப்போ 2 கொஷின் இதுதான் கொஷினை கேட்பாங்க. கண் கான் இதை கொஷினை கேட்டு அதுக்கான பதிலை கேட்பாங்க. இப்போ கண்ணா என்ன, நமக்கு நார்மலாக தெரியும். கண்ணுனா நம்ம மனுஷனோட ஏதோ ஒரு விலங்கோட ஏதோ ஒரு உறுப்பு, அது கண்ணுன்றது உறுப்பு. இல்லைன்னா நம்ம கண்ணுன்றது விழி அப்படின்னு சொல்லுவோமா. கான் அப்படின்னா என்னென்ன, கான்னா ஏதோ ஒன்று பார்க்கறது, எதை அதை பார், அதை கான் அப்படின்னு சொல்கிறது கான். இது வந்து கேட்கலாம் ஆப்ஷனில் வந்து விழி இல்லைனா உறுப்பு. இது ரெண்டுத்தையுமே வச்சு ஆப்ஷனில் கேட்பாங்க. இல்லைனா இது ரெண்டுத்தையும் வச்சு கேட்கலாம். இல்லைனா இதில் சேர்த்து இதில் அர்த்தம் இதுக்கு பதிலாக இருக்காது, அதை வந்து சேர்த்து கேட்பாங்க. இந்த குறில் நெடில் வேறுபாடில் 1 by 1 பார்த்துட்டு வரலாம். அடுத்து கல் கால், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்னா என்ன, நமக்கு தெரியும். கல்லுனா அந்த கற்கள், கால்னா அதுவும் ஒரு உறுப்பு. கண், கால், மூளை, இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு உறுப்பு, அவ்வளோதான். அடுத்து 3வது கொஸ்டின் என்னன்னா, கனகம் கானகம். கனகம்னா என்ன, கானகம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். கனகம்னா பொன், நல்லா அமைச்சுங்க. கனகம்னா பொன். கானகம்ன்றது காட்டை குறிக்குதான். கானகம்னா என்ன சொல்லுவோம்னா காடு. அடுத்து களம் காலம். களம்னா என்ன, காலம்னா என்ன. காலம்னா நமக்கு எல்லோருக்கும் தெரியும். காலம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி. காலம்னா களம்னா பாத்திரம். இந்த களத்தில் இதை எடுத்துகிட்டு வா, இந்த ஐயர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஜலம் இந்த களத்தில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போது அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா களம் அப்படின்னா பாத்திரம். அடுத்து 5வது கொஸ்டின் என்னென்னா, கலை காலை. கலைன்றது நிறைய இருக்குது. ஓவியக்கலை, சிற்பக்கலை, நாடகக்கலை, சித்திரக்கலை, இந்த மாதிரி கலைகள் வந்து ஒவ்வொரு கலைகளையும் சொல்கிறது. ஓவியம், சிற்பம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. காலைன்றது ஒரு நாளோட பொழுது. காலை பொழுதில் இதை பண்ணணும், காலையில் இந்த எழுந்துக்கணும், 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும் இப்படி சொல்லுவோம்ல, அது காலை. அடுத்து 6வது கொஸ்டின் என்ன, கனல் காணல். கனல்னா என்ன, காணல்னா கனல்னா நெருப்பான். கனல்னா என்ன சொல்லுவாங்கன்னா நெருப்பு. காணல் அப்படின்றது இந்த பாலைவனத்தில் காணல் நீர் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, இல்லாத ஒன்று சொல்லுவாங்களே காணல், அதுதான் இல்லாத ஒன்று காணல் நீர். அடுத்து கனி காணி. கனினா என்ன, காணினா என்ன. கணிக்கிறது, ஒரு விஷயத்தை அந்த கருத்தை கணிக்கிறது. இதை கணிச்சு சொல்லுங்கள், இந்த டைமில் இது என்ன நடக்கும் அப்படின்றத கணிச்சு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறது கனி. காணி அப்படின்றது நிலம். பாரதியார் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார், அது காணி. அடுத்து கலன் காலன். கலன்னா என்ன, காலன்னா என்ன. கலன் அப்படின்றது சேமிக்க பயன்படுற ஒரு பொருள். ஏதோ ஒரு கலன், அதாவது களம்னாலும் சரி, கலன்னாலும் ஏதோ ஒரு பொருளில் வந்து ஏதோ சேர்த்து வைக்கிறதுக்காக. காலன் அப்படின்றது என்னென்னா யமன். நம்ம சொல்கிற யமன் வந்து யம தர்ம ஒன்று, இது விளையாட்டாக கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சீரியஸான இதில் சொல்லுவாங்களே காலன். அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வரல, சரி அடுத்து பார்க்கலாம். அடுத்து கணம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். கணம் கானம் அப்படின்னா, கணம்னா வெயிட்டாக இருக்கிறது, கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கணம். கனமான பொருளை தான் கணம் சொல்லுவோம். காணம்னா கானா பாட்டெல்லாம் சொல்லுவாங்களே, பாட்டு, கானா பாட்டு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்து கந்தம் காந்தம். கந்தம்னா என்ன, காந்தம்னா என்ன. கந்தம்ன்றது மனமா, கந்தம்னா மனம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காந்தம்னா மேக்னெட், நமக்கு தெரியும் காந்தம், அது வந்து என்ன பண்ணும், ஈர்க்கிற பொருள் தான் இந்த காந்தம்ன்றது. அடுத்து கதுனா எனக்கு என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க அதுக்கு கமெண்டில் போடுங்க. கது அப்படின்னா வடுன்னு சொல்கிறாங்கல்ல, கடுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. காது அப்படின்னா காதுன்றதும் ஒரு உறுப்பு. அதே மாதிரி கால்ன்றது உறுப்பு, கண்ணுன்றது ஒரு உறுப்பு. அடுத்து கரம் காரம். கரம்னா என்ன, காரம்னா கரம்னா என்ன,
கரம் பிடிச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க, டைலாக்லாம் விடுவாங்க. கரத்தை என்றைக்கும் விட மாட்டேன், கரம் பிடித்து விட்டேன் அப்படின்லாம் ஏதோ டைலாக் சொல்லுவாங்களே, அதில் கரம் பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் கை பிடிக்கிறது. காரம்னா நமக்கு நார்மலாக தெரியும், காரன்றது இந்த குழம்பு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சுவையை சொல்கிறது. அடுத்து காரத்தன்மையுடையது காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கடை. கடைன்னா என்ன, காடைனா என்ன? கடைனா என்ன, கடைக்கு போயிட்டு வா, பொருள் விற்கிற இடம் தான் கடை. காடைனா பறவைகளோட இனத்தில் அதில் இருக்கிற ஒரு பறவை இனம் தான் இந்த காடைன்றது. அடுத்து கலை, காளை. களைனா என்ன, நம்ம செடி இப்போ பயிர் போடுறோன்னா அதில் தேவையில்லாத களைகள், அந்த புல்லு இதெல்லாம் வந்து களை எடுக்கணும்னு சொல்லுவாங்களா, தேவையில்லாத செடிகளை தான் களை. அடுத்து காளை அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு மாடினம், மாட்டோட இனம் தான் காங்கையன்ற மாட்டினம். அடுத்து கீரி அப்படின்னா என்ன? கிரினா மலை சொல்லுவாங்க. மலைக்கு நிறைய பேர்கள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. கிரினா மலை இந்த இடத்துல இருக்கான். அடுத்து கோடுனாலும் மலை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து கீரின்றது ஒரு விலங்கு. அடுத்து 16வது கொஸ்டின், கொடைனா என்ன, கோடைனா என்ன அப்படின்றது. கொடைனா இப்போது இந்த மன்னர்கள் பற்றி சொல்லும்போது அவர் கொடை வள்ளல், அவர் வந்து நிறைய பொருட்கள் வந்து தானமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். கொடை வள்ளல்னு சொல்லும்போது ஈகைனாலும் கொடுக்குறது, ஒரு பொருளை வந்து ஒருத்தர் கொடுக்குறது தான் கொடை. அடுத்து கோடைனா இந்த வெயில் சுட்டெரியும், இந்த கோடை காலத்தில் நம்மளால் வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வெயில் காலம். கொள்னா என்ன? இந்த இல்லு நல்லா நினச்சிக்கோங்க, இந்த இல்லு வந்தால் தான் இப்போ வந்து இந்த பொருளை வந்து கொள்முதல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, கொள்முதல் பண்ணியாக அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது தான் இந்த கோல். இந்த கோல் அப்படின்றது புறங்கூறுதல். கோல்னா என்ன சொல்லுவாங்கன்னா புறங்கூறுதல். அடுத்து கோடு, இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பொருளை தான் கொடுக்கறது. கோடுனா நேராக வரைகிறாங்களா கோடு, இல்லைனா இது என்ன சொல்லுவாங்களா மலைன்னு கூட சொல்லுவாங்க. ஆல்ரெடி மலைக்கு நம்ம பார்த்துருப்போம், கிரினாலும் மலை, கோடுனாலும் மலை தான் குறிக்குது. அடுத்து குடம்னா என்ன? குடம்னா பாத்திரம், நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிற அந்த குடத்தை தான் குடம் அப்படின்னு சொல்கிறோமா. கூடம்ன்றது என்னென்னா எல்லோரும் கூட்டி பள்ளிக்கூடத்தை சொல்லலாம், கூடும் இடத்தை வந்து பள்ளிக்கூடம் சொல்லலாம், இல்லை அரங்கம்னு சொல்லலாம் கூடம்னா. அடுத்து குடல்னான்றது அதான் நம்ம உடம்புல மனுஷனோட உடம்போ இல்லை விலங்கோட உடம்புல ஏதோ ஒரு உறுப்பை பற்றி சொன்னாங்கன்னா குடல், கண், மூக்கு, வாய், கண் இந்த மாதிரி எல்லாமே வந்து உறுப்பு. கூடல் அப்படின்றது கூடுறது, சேர்கிற இடம் தான். இப்போ முக்கூடல் வந்து 3 நதிகள் சேர்கிற இடம் தான் நம்ம முக்கூடல் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் கூடல். அடுத்து 21வது கெடுனா என்ன? கெடுதல், காலக்கெடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. கேடுனா இந்த நேரம் சரியில்லை, நமக்கு கேடாக முடியுது, ஒரு விஷயம் வந்து கெட்டது நடக்குது அப்படின்னு கேடுனா கெட்டது அப்படின்றத நினச்சிக்கோங்க. அடுத்து 22வது கொஸ்டின், குறுனா சின்னதாக ஒரு சின்ன விஷயம் குறுமையாக இருக்கிறது, குறுமையாக அந்த படங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, அதாவது குறும்படம், குறும்புதினம். கூறுனா ஒரு விஷயத்தை நீ கூறுதல், ஒருத்தர்கிட்ட சொல்கிறது. அடுத்து 23வது கொஸ்டின் என்னென்னா கூடைனா என்ன? நம்ம வெயில் மழையில் வந்து குடையை யூஸ் பண்ணுறோமா, அந்த குடையும். கூடை அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம பொருளை எடுத்துன்னு போகிறதுக்காக ஒரு கூடை எடுத்துன்னு போவோம்ல, இந்த சாமிக்கெல்லாம் எடுத்துன்னு போகும்போது ஒரு கூடையில் இந்த ஹீரோயினிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு குடம், பூ, தேங்காய் இதெல்லாம் வச்சு குடையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, அதுதான் கூடை. அடுத்து கோல், இந்த இல்லு வந்தால், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம், இந்த இல் வந்தால் கொள்முதல், இந்த இல்லு வந்தால் கொலை பண்ணுறது. கொல்னா கொல்றது, கோல்னா அந்த கம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கோலுன்றது ஒரு குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் சொல்லுவாங்க. சூடு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சுடுது, ஒரு பொருளை வந்து டக்குன்னு வச்சோடனே சுடுதுன்னு சொல்கிறோமா. சூடுனா தீக்காயம், சூடு போடுறது. நீ இந்த தப்பு பண்ணினா இது வந்து இது பண்ணினா அதை சூடு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நெருப்பு தானே சூடு போடுவாங்க, அது தீக்காயம். அடுத்து சீலைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சீலைனா சிற்பம், சீலைனா நம்ம கடத்தின சேலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் சீலை அப்படின்னு தான் சொல்லணும், அது புடவை, திரைச்சீலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 27வது சதம்னா என்ன? சதம்னா இப்போ இதில் நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, சதம் எடுக்கணும் அப்படின்னா 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா, சென்டம். அது இந்த 100 தான் சதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதம்னா நமக்கு தெரியும், சோறு தான் வந்து சாதம் சொல்லுவோம். அடுத்து சூளை அப்படின்னா என்ன? சூளைனா பலாச்சுளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சூளை அப்படின்னா செங்கல் சூளை, இந்த செங்கல்லாம் செய்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் செங்கல் சூளை. இந்த லை வந்தால் செங்கல் சூளை. சிறிய
சிறு சீரு சின்ன சிறு சிறு சின்னதாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. சிறு சீர்றது ஏன் பாயிற கோவத்தில் வந்து பாயாத சீராத அப்படின்னு சொல்லுவோம்ல. கோவத்தில் வந்து சீராத ஏன் கோவப்படுற சீராத அப்படின்னு சொல்லுவோம்ல. சீரு அப்படின்னா அது கோபம். அடுத்து சூழல். சுழல்னால் என்ன? ஒரு இடத்துல சுழண்டு வர்றது தான் சுழல்றது. சூழல்னால் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது? அடுத்து 31வது கொஷின் பார்க்கலாம். தரம்னா என்ன? தாரம்னா என்ன? தரம்னா நல்லா தகுதி, தரமாக இருக்குது இந்த பொருள், தரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பொருள். தாரம்னா என்னென்னா மனைவி. தாரம்னா என்ன? மனைவி. இதில் வச்சு ஒரு பாட்டு கூட வரும். தாரமேன்னு ஒரு பாட்டு கூட வரும் கடாரம் கொண்டான்ற படத்துலேருந்து. அது தாரம்னா இது அப்போ ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் இந்த பொருள் புரிஞ்சோன்னே இதுக்கான அர்த்தம் தாரம்னா மனைவி. அப்போது மனைவியேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தாரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது தாரம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான். அடுத்த கொஷின் 32வது கொஷின். தோடு. தொடுறது ஒரு பொருளை இதை தொடாதான்னு சொல்கிறாங்களா, அது மாதிரியும் தோடுனா நம்ம காதில் போடுற காதணி. அடுத்து 33வது கொஷின் என்னென்னா தழைனா என்ன? தாழைனா என்ன? தழைனா இலை. தழைனா என்ன சொல்லுவாங்களா? இலைன்னு சொல்கிறாங்க. தாழைனா தாழம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? தாழம்பூன்ற ஒரு இடத்துல கூட வரும் தாழம்பூக்கள். அது ஒரு மலர் வகையை குறிக்குது. அடுத்து 34வது கொஷின். தனம்னா என்ன? தானம்னா என்ன? தனம்னா செல்வங்களாம். தனன்றது ஒரு செல்வத்தை குறிக்கும். தானம்னா நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணுறல, ஒருத்தருக்கு ஈகை பண்ணுறோம், கொடை கொடுக்குறோம், அதுதான் தானம். அடுத்து 35வது கொஷின் பார்க்கலாம். நிலம்னா என்ன? நீளம்னா என்ன? நிலம்ன்றது என்ன? நீளம்னா என்னன்னு பார்க்கலாம். நிலம்ன்றது நிலப்பரப்பு. 5 வகை நிலங்கள் இருக்குல்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதெல்லாம் நிலங்கள். அடுத்து நீளம்ன்றது ஒரு கலர், அது ஒரு வண்ணம். நாடு அப்படின்னா ஏதோ ஒன்று செடி எத்துமே நடு அப்படின்னு சொல்கிற நாட்டுற நடு. ஊன்றது தான் நடுறதுன்றது ஊன்றது தான். இல்லை நடுவில் வந்து நிற்கிறீ அப்படின்னு சொல்லுவோம்ல, மையம். நடுவில்னா மையத்தில் வந்து நிற்கிறீ. நாடு அப்படின்றது விரும்புறது இல்லைன்னா தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பணம்னா என்ன? பானம்னா என்ன? பணம்னா என்ன? பணம்ன்றது நமக்கு தெரியும், இந்த எழுத்து வந்தால் காசு. பானம்னா அம்பு. இந்த பானம், இந்த இதில் வந்து பானம் விடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. பானம்னா அந்த அம்பில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பு அம்பில் தான் இந்த பட்டாசு வந்து மேலே போய் அம்பு மாதிரி தானே போகுது இந்த வெடி, அதுதான் பானம் விடுங்கன்னு சொல்லுவோம். நம்ம தெரியும் வெடி வைக்கணும்னு தெரியும். ஆனால் இங்கே பானம்ன்றது அம்பு தான் வந்து பானம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வெடியை தான் நம்ம பானம்னு நினச்சிட்ருக்கோம். இத்தனை நாள் நான் நினச்சிட்ருந்தேன். அடுத்து பேரு அப்படின்னா, பெருனா ஏதோ ஒன்று பெற்றுக்கோ. பேருனா நமக்கான செல்வம். நல்ல பேரும் இந்த வாழ்த்துவாங்க, நல்ல பேரும் புகழும் பெற்று எல்லாம் வாழு அப்படின்னா, செல்வம்லாம் வச்சு தான் நல்லா செல்வம் புகழெல்லாம் வச்சுட்டு வாழு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பேரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பானம் அப்படின்னா என்ன? அப்போ இந்த பணம்னா அது காசு. இந்த சின்ன 2 சுழி நான் வந்து வந்தீங்கன்னா அது பருமை. இந்த இது வந்து பருமை. அடுத்து பானம்னா என்ன? பானகம். அதான் மது அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம குடிக்கிற மதுபானம், குளிர்பானம், இதெல்லாம் பானம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பரினா என்ன? பாரினா என்ன? பரினா குதிரை, பாரினா வள்ளல். இந்த 7 வள்ளல்கள் இருக்காங்கள்ல, அதில் ஒருத்தர் தான் பாரி. இவர் என்ன பண்ணியிருப்பார்? முல்லைக்கு தேர் கொடுத்துருப்பாரா. இதோட 40 கொஷின் இதில் வந்து பார்த்துட்டோம். குறிநெடில் வேறுபாடில் 40 பார்த்தோம். இன்னும் வந்து ரிமைனிங் 40 இருக்குது. அடுத்த வீடியோவில் அந்த 40 பார்க்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம், இந்த 80 முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து 2025 மட்டும் நான் தனியாக பார்க்கலாம். இப்போ ஒரு 4-5 மொத்தம் 6 கொஷின் பேப்பர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னா, குறிநெடில் வேறுபாடுலேருந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்ம் நம்ம அடிச்சிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் மினிமம் ரிமைனிங் 40 நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ.